Praise the Lord. கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை. கழிந்த நாட்களில் குடும்பங்களினுடைய நன்மைகளுக்காய் ஆசீர்வாதங்களுக்காய் போன வாரத்திலிருந்து நாம் பகல் வேளை இரவு வேளை ஜெபிக்கும் போது விசுவாச குடும்பங்களினுடைய விடுதலைகளுக்காய் நன்மைகளுக்காய் சுகத்துக்காய் தெய்வீக ஆசீர்வாதங்களுக்காய் ஜெபித்து வருகிறோம். இந்த பகல் வேளை உபவாசத்தோடு நாம் ஜெபிக்க கர்த்தர் கிருபை தந்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கழிந்த நாட்களில் வேத புஸ்தகத்திலிருந்து நாம் சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதனுடைய 8வது அதிகாரத்தை உங்களோடு நான் அதில் இருந்து சில வேத வசனங்களை உங்களுக்கு ஒவ்வொரு நாளாய் ஒவ்வொரு பகுதிகளாய் நாம் வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தந்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆழமான சில சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ள அதிலிருந்து சிந்திக்க கூடாத அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் வசனத்தினுடைய சில ஆழங்களில் அப்படின்னா தெளிவான சத்தியம் பரிசுத்த ஆவியானவர் எழுதப்பட்ட சத்தியத்தினுடைய அந்த ஆழங்களை நான் உட்கார்ந்து பேசி முடிச்ச பிறகு யோசிப்பேன். மனதில் கூட நினைக்காத சில பகுதிகளில் ஆண்டவர் அப்படி அந்த பேசும்போது தெய்வ சத்தத்தை கொடுத்து பேசி கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இது மனுஷனால் உண்டானதல்ல, இது பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்டது. பரிசுத்த ஆவியினால் அதை வியாக்கியானம் பண்ணுவதுதான் நாம் எல்லாருக்கும் அது மேன்மையா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கழிந்த நாட்களிலே சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்திலே அதில் 3வது வேத வசனத்தை நாம் வாசித்து தியானிக்க கர்த்தர் கிருபை தந்தார். வாசிக்கலாமே. நான் சீயோனிடத்தில் திரும்பி எருசலேமின் நடுவிலே வாசம் பண்ணுவேன். எருசலேம் சத்திய நகரம் என்றும் சேனைகளுடைய கர்த்தரின் பர்வதம் பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படும் என்று கர்த்தர் சொன்னார். சேனைகளின் கர்த்தருடைய பர்வதம் பரிசுத்த பர்வதம் என்று அழைக்கப்படும். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனுடைய பர்வதம் பரிசுத்த பர்வதம். நேற்றைய நாள் முந்தின நாள் இதற்கு முன்னால் சில பர்வதங்களை குறித்து வேத வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்தார். பிரைஸ் தி லார்ட். 3 தினங்கள் மோசே ஓரேப் என்கிற தேவ பர்வதத்தின் பின்னணியத்தில் தன்னுடைய மாமனுடைய ஆடுகளை மேய்த்து வந்தான். முதல் பகுதி அவனை தேவன் அங்கேதான் தொட்டார், அங்கேதான் ரட்சித்தார், அங்கேதான் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பதற்கு ஏதுவானது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இரண்டாவது தேவன் தேவ ஜனங்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை வரும்போது ஆண்டவர் அவனிடத்தில் சொன்னார். எல்லாரும் அவனை முறமுறுத்து அவனுக்கு விரோதமாய் பேச ஆரம்பித்த வேளை ஆண்டவர் கேட்டார், உன்னுடைய கையில் இருக்கிற கோலை எடுத்துக்கொண்டு ஓரேப் என்கிற பர்வதத்தில் வா, நான் அங்கே கண்மலையில் நிற்பேன், நீ கண்மலையை அடிக்க வேண்டும், தண்ணீர் என்ன செய்யும் புறப்பட்டு வரும், நீ அடிக்க வேண்டும் கண்மலையை, நான் கண்மலையில் நிற்பேன். இவன் ஆண்டவரை காணவில்லை, தேவன் சொன்ன அந்த கண்மலையில் அடித்தான். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் கண்மலைக்குள் மறைந்திருந்தார். அது வேத புஸ்தகத்திலே ஆதாரம் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் வரும் என்று சொல்லி நினைக்கிறேன். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், தண்ணீரை கொடுத்தார்கள். அந்த ஞான கண்மலை கிறிஸ்துவே என்று சொல்லப்பட்டிருக்கும். இருக்கா? 2 கொரிந்தியர் 10:4 வாசிக்கலாம். 1-4. இப்படி இருக்க சகோதரரே எவைகளை அறிய வேண்டும் என்றால் நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசேக்குள்ளே மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமே. இந்த மாலை வேளை ஞான கண்மலையின் தண்ணீரை குடிக்கிற ஒரு பாக்கியம் அது சாதாரணப்பட்டதல்ல, அது மேன்மைக்கு உரியது. அல்லேலூயா. அந்த கண்மலை கிறிஸ்துவே. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.
ஒரு முறை இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள், ரட்சிப்புக்காக, மீட்புக்காக, பாவ பரிகாரத்திற்காய். அதற்கு முன்னடையாளமாய் தான் மோசேயோடு கர்த்தர் சொன்னார், நான் அந்த கன்மலையில் நிற்பேன், நீ கன்மலையை அடிக்க வேண்டும். சிலுவையில் அறைவதற்கு துல்லியமான ஒரு ஈடு இணை ஆகிறது. கவனித்துக் கொள்ளுங்கள், வசனத்தை ஜோடித்து காண்பிக்கிறேன். இரண்டாவது முறை அடிக்க கூடாது, நீ பேச வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். ஆனால் இவன் என்ன செய்தான்? இருதய துணிச்சலினால், ஆத்திரத்தினால், மக்கள் எல்லாரும் காணக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் சொன்னாரு, ஆசரிப்பு கூடாரத்துல நீ முகம் இப்ப விழுந்து கிடக்கிறது என்ன, தெய்வ மகிமை காண்பிச்சு சொன்னாரு. தெய்வ சன்னதியில் இருக்கிற கோலை எடுத்துக்கொண்டு கண்மலையோடு போய் பேசு. அறியாமையின் காலம் முதல் காலம், 2 அறிந்த காலம். ஃபர்ஸ்ட் ஆதி அனுபவம். இப்போ ஆதி அனுபவம் அல்ல, இப்போ இவனுக்கு பைபிள் வாசிக்க தெரியும், இவனுக்கு ஜெபிக்க தெரியும், இவனுக்கு ஆராதிக்க தெரியும், ஆராதனை நடத்த தெரியும், ஜனங்களுக்கு முன்ன என்ன செய்ய வேண்டும் என்பதை தேவ ஆலோசனை கேட்டு செய்ய தெரியும். ஆனா தேவன் சொன்ன வார்த்தையை மீறி கண்மலையை அடித்தான். தேவன் உடனே அவனை கடித்து கொண்டார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தேவன் சொன்னார், நீ ஆயுசுல நீ நான் சொன்ன ராஜ்யத்துக்கு அழிஞ்ச மாட்டேன். நீ இந்த ஜனத்தை அக்கறைக்கு நீ கொண்டு போக மாட்டான். முடிஞ்ச அவ்வளவுதான். அப்போ எந்த பெரிய ஊழியக்காரனானாலும், எந்த சின்ன ஊழியக்காரனானாலும், எந்த பெரிய விசுவாசியானாலும், எந்த சின்ன விசுவாசியானாலும் தெய்வ சத்தத்துக்கு மீறி போகும்போது ஆண்டவர் பட்சபாதம் பண்ணுகிறவர் அல்ல, எல்லாரையும் ஒன்று போல கண்டித்து உணர்த்துவார். தவறை தவறு என்றே கர்த்தர் காண்கிறவர். அது பரிசுத்தவானானாலும், பெரியவர்களானாலும், ஏழைகளானாலும் தவறு வரும்போது தவறை கர்த்தர் திருத்துகிறவர் கர்த்தருடைய ஆவியானவர். அதே தவறிலே உழஞ்சு கொண்டிருந்தால் நீங்களும் நானும் தண்டனைக்கு தப்ப முடியாது. ஆகையினால்தான் நீதிமொழியிலே சொல்லுகிறது, அடிக்கடி கடித்து கொள்ளப்பட்டு தன் பிழையை கடினப்படுத்துகிற மனுஷன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் பேசுவார், எச்சரிப்பார், கண்டிப்பார், உணர்த்துவார். லாஸ்ட்ல அப்படியே விட்டுருவாரு. ஒன்றில் சாத்தானை வேலை விடுவாரு, இல்லைன்னா அவரே இப்படியே விட்டுருவாரு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாலை வேளை ஒரு பர்வதத்தை குறித்து, ஓரேப்பு பர்வதத்தை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 8வது வேத வசனம். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப்பெங்கும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். வேத புஸ்தகத்திலே எலியா என்கிற ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசி, சாதாரணப்பட்டவன் அல்ல. அவனை கொண்டு கர்த்தர் செய்த கிரியைகள் வேதத்தில் இடம் பெற்றிருக்கிறது. கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவனை குறித்து ஒரு ஆகமம், ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஆகமம் உண்டு, எரேமியாவுக்கு உண்டு, எசேக்கியேலுக்கு உண்டு, தானியேலுக்கு உண்டு. ஆனால் இந்த எலியா தீர்க்கதரிசிக்கு ஆகமம் இல்லை என்றாலும் ஆகமத்தை விரிவுபடுத்துவதை பார்க்கலாம் நடந்த காரியங்கள் வேதத்தில் தெள்ள தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆகாப் என்கிற ராஜாவினுடைய காலத்தில் இவன் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். ஒரு முறை இவனோடு கர்த்தர் பேசினார், நான் சொல்லாமல் இந்த பூமியில் இனி மஞ்சளும் பெய்யாது, மழையும் என்ன செய்யாது, பெய்யாது. நேரம் சொல்லிட்டான். நம்ம யாராவது சொல்லுவோம், ஆண்டவரே மழை பெய்ய கூடாதப்பா, நான் வீடு போய் பழக்கணுமே, 10 கார் வைக்கணும்னா மழை பெய்யும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நினைச்சது ஆண்டவரே நினைக்காத நான் போகணுமே, மழை நிச்சயம் பெய்யும். ஏதோ 1000த்துல ஒரு நாள் எப்படியோ காற்றடிச்சு சாரதி பொட்டுக்கண்ண மாதிரி இருந்து மாங்காய் வந்த மாதிரி சில வேளை 5 மினிட் 10 மினிட் நம்ம சகாயம் செய்த போல இருக்கணும். அதனால நம்ம எல்லாரும் பிரயாணம் போகிறதானே, பேசுகிற பாஸ்டரானாலும் விசுவாசிகளானாலும் சில சூழ்நிலையில நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே நான் இதை செய்யணும் அதை செய்யணும், எனக்கு ஒரு 5 நிமிஷம் எனக்கு சகாயம் கிடைச்சா நல்லா இருக்குமே.
சில வேளை சகாயம் போல இருக்கும், சில வேளை கண்ணடைச்சு திறக்கிறதுன்னு மழை அங்க பெய்திடும். அல்லேலூயா. அதனால இந்த எலியா சொல்றான், நான் இனி சொல்லாம இந்த பூமியில மஞ்சள் என்ன செய்யாது, பெய்யாது, மழையும் பெய்யாது. ஆண்டவர் அந்த வார்த்தை கனம் பண்ணினார். 3 வருஷம் அப்படி கண்டினியூ. 18ஆம் அதிகாரத்துல அந்த பகுதி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று வாசிக்கலாமா? 17. ஆமா 17. கிளையாத்தின் குடிகளில் திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவருக்கு முன்ன நிற்கிற நான் சொல்லுகிறேன். நீங்கள் நான் ஆண்டவருக்கு முன்பாக சரியாய் நின்றால் நம்முடைய நாம் சொல்லுகிற சில வார்த்தைகளை என் தேவன் கனம் பண்ணுவார். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நாம் சொல்லுகிற வார்த்தையை உண்மையாய் ஆண்டவர் நமக்கு நிறைவேற்ற வேண்டுமானால் நீங்கள் நான் அவருடைய பட்சத்தில் இருக்க வேண்டும், அவருடைய சமூகத்தில் இருக்க வேண்டும், அவருடைய சன்னிதானத்தில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பைபிள்ல இனி ஒரு மனுஷன் சொன்னதான ஒரு வார்த்தை கூட ஆண்டவர் என்ன செய்யலையா, கீழே விழுந்து போக விடவில்லையா. பெயர்ஷெபா முதல் தான் வரை அவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசின்னு பெயர் பெற்றான். சாமுவேல் என்கிற மனுஷன் பைபிள் சொல்கிறது, சாமுவேலுடைய ஒரு வார்த்தை கூட செய்யல, கீழே விடல, ஆண்டவர் அனுமதிக்கல. அப்படின்னா அவன் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தான். எங்கேயாவது ஒரு இடத்துல சாமுவேல் பின்மாறதா யாருக்காவது சொல்ல முடியுமா? பின்மாறாத ஊழியர்களுடைய பட்டியலிலே மோசேயின் இடத்தில் தவறு இருந்தது. கண்மலை அடித்தான், இன்னும் நிறைய ஒரு எகிப்தியனை வெட்டி கொன்று மண்ணிலே புதைத்தான், தவறு இருந்தது. இன்னும் நிறைய இடத்துல அவன் கோபப்பட்டு இருக்கிறான், கற்பலையை உடைத்தான், கோபப்பட்டு நிறைய தப்பு பண்ணினான். ஆனால் சாமுவேல் நான் பலமுறை வாசித்து தியானித்து இருக்கிறேன், எங்கேயுமே தவறு வராம ஆத்திரப்பட வேண்டிய இடத்துல தெய்வ காரியத்துக்கு பக்தி வைராக்கியம் காண்பித்தானே தவிர உலக காரியத்திற்கோ தேவையில்லாத காரியத்திற்கோ தெய்வீகம் அல்லாத வார்த்தைக்கோ இடம் கூடாதபடி தன்னுடைய வாழ்க்கையை அவன் காத்துக் கொண்டான். அல்லேலூயா. இந்த மாலை வேளையில உங்களுடைய வாழ்க்கையை பாதுகாக்கிற தெய்வ பிள்ளைகளை, நீங்கள் சொல்லுகிற வார்த்தையை என் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். சொல்றான், நான் என்ன சொல்லணும்? சாதாரணப்பட்ட ஒரு மனுஷன் சொல்லுகிறது, சாதாரணப்பட்ட மனுஷனோட அந்த தேசத்துல எல்லா ராஜ்ய பாரத்தையும் தலைமைத்துவம் வகிக்கிற ராஜாவோடு சொல்லுகிறான். சொல்லிட்டு போயிட்டான். போனா ஆண்டவர் சொன்னார், நீ கேரி தாற்றங்கரையில் என்ன செய், போய் ஒளித்துக் கொண்டது. போய் இருந்தான். அப்பமும் இறைச்சியும் வேளைக்கு வேளை அவனுக்கு கிடைத்தது. போய் சொல்வான், காலம் கொண்டு ஆகாரம் கொடுத்தது அவனுக்கு. அங்கே கொஞ்ச காலம் முடிந்தது. பிறகுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இருக்காத, சாரி பார்த்துக்கு என்ன செய், போ, உன்னை போஷிக்கும்படி ஒரு விதவைக்கு கட்டளை விட்டு இருக்கிறேன். அங்கேயும் போய் சில காலம் அங்கேயும் இருந்தான், பஞ்சம் முடியாது வர. அடுத்ததான் எழுப்பி ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுப்பியின் வெளியே வா, நீ ஒழிக்க வேண்டாம். வெளியே வரும்போது ஒபதிபா என்கிற ஒரு தேவ மனுஷன் 50 பேராய் கபிக்க உள்ள ஒழிச்சு வச்சு தண்ணி கொடுத்து ஆகாரம் கொடுத்து அவன் ஆட்களை நடத்திட்டு இருக்கான். தெய்வ ஜனத்தை எங்க கண்டாலும், எலியாவை எங்க கண்டாலும் பிடிப்பதற்கு ராஜா கட்டளையிட்டு இருக்கிறார். பைபிள் சொல்லுகிறது, எலியாவை தேடாத இடம் இல்லை. ஆனால் எங்க தேடியும் எலியாவை ஒரு மனுஷனும் கண்டுபிடிக்கவே முடியல. தேவன் உனக்கு பாதுகாப்பு தந்து மறைத்து வைப்பாரானால், சாத்தானானாலும் மனுஷனானாலும் உன்னை தொடாதபடி பாதுகாக்க என் கர்த்தரால் முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை தட்டி இந்த ராத்திரி வேளையில ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். தேவன் உனக்கு பாதுகாப்பு தந்தா, தேவன் உன்னை பராமரித்தார், தேவன் உன்னை அவருடைய குள்ளார மறைகளை மறைத்து பாதுகாத்தால், அவருடைய சட்டங்களுக்கு நீ வருவாயானால் அதனுடைய பலனை கர்த்தர் உனக்கு தருவார்.
அல்லேலூயா, அல்லேலூயா. ரூத் வந்தாலே 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உமது சட்டைகளின் கீழ் வந்த உனக்கு. வாசிக்கலாமா? 2:12 தானா? வாசிங்க. உன் செய்கைக்கு தக்கதாக கட்டளையிடுவாராக. யாருக்கு சட்டைகள் நீ வந்திருக்கிறாய்? அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனாகிய சட்டை. இது தேவனுடைய ஆலயம். சும்மா கட்டி வார்த்தை விடப்பட்ட கூடாரம் மட்டுமல்ல இது. இது தேவன் தங்குகிற ஒரு இடம், தேவன் உலாவுகிற இடம், தேவன் கிரியை செய்கிற இடம். அவருடைய சட்டையில் மறைவு. அல்லேலூயா. உன்னதமானவரின் மறைகள் இருக்கிற சர்வவல்லவரின் நிழலில் தங்குவான். ஆகையினால்தான் ஆலயத்துல வந்து ஜெபிக்கும் போது, ஆலயத்துல வந்து ஆராதிக்கும் போது எண்ணெயும் இல்லாத சில சமாதானம் நம்மை தேடி வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. போகும்போ கஷ்டத்தோட போனேன், ஆண்டவர் எனக்கு அதுல இருந்து ஒரு மாற்றத்தை தந்தார். சொல்லுங்களே, இது சாதாரணப்பட்ட இடமல்ல, தேவனுடைய சட்டை இது. நம்ம காசு செலவு பண்ணி கட்டினாலும் தேவனுடைய மகிமையை கர்த்தர் இதற்குள் தங்க பண்ணுகிறார். வாசிங்க. அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அவருடைய சட்டைக்கு கீழே நீ வந்திருக்க, உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும். அல்லேலூயா. உபதிவா இதே போல ஆங்காங்க 50 பேரை கபிக்க உள்ள வச்சு பத்திரமா பாதுகாத்து போஷித்து நடத்துகிறான். நல்ல ஒரு மனுஷன். எவ்வளவு நெருக்கம் இருந்தாலும், எவ்வளவு உபத்திரம் இருந்தாலும், எவ்வளவு வேதனை இருந்தாலும் அதை பொருட்படுத்தாம உதவி செய்கிற குணம் படைத்தவன். முடிச்சு உபதிவா பார்த்து சொல்றான், நீ ராஜா கூட போய் சொல்லு, எலியா சொல்லியிருக்கான்னு சொல்லி மழை பெய்யும்னு சொல்லு. அல்லேலூயா. அப்பதான் உபதிவா சொல்லுங்க விதமா சொல்றாரு, ஏய் நீ என்னிடத்தில் பேசுவாய், நான் போய் சொல்லுவேன். ஒரு வேளை கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை தூக்கிட்டு போனா நான் என்ன செய்வேன்? மாட்டிடுவேன். நான் வந்து சிக்கல் ஆகப்பட்டுருவேன். நான் சொல்ல மாட்டேன், தைரியமா சொல்லு. எலியா நேரம் போய் சொல்றான், ஆகாபே மழை உண்மை தடுத்து விட கூடாதபடி நீ வேகமா ரத்தத்தை பூட்டிக் கொண்டு போ, ரத்தத்தை பூட்டு வேகமா போ. பைபிள் சொல்லுகிறது, அவன் மேகம் 18ஆம் அதிகாரம் 45-46 வசனம். அதுக்கு முன்னால வேலைக்காரன் சமுத்திரத்துக்கு அனுப்புகிறான். ஒருக்கா போய் பார்த்தான், ஒன்னை காணல. 2வது ஆச்சு, 3வது ஆச்சு, 7 தடவை பார்க்க அனுப்பினான். கடைசியா பார்த்துட்டு வந்து சொல்றான், ஏய் உள்ளங்கை மேகம் சமுத்திரத்தில் எழுப்புகிறது. ஜபத்துக்கு நீ மனமடிவு வருமானால் விடுதலை அனுபவிக்க முடியாது. ஜபத்திற்கு சோர்வு வருமானால் நன்மை அனுபவிக்க முடியாது. ஜபத்திற்கு தடை இருக்குமானால் தேவன் வைத்த சுதந்திரத்தை அனுபவிக்க முடியாது. ஒரு முறை பார்த்துட்டு வந்து சொல்றான், ஏய் என்ன உபத்திரப்படுத்தாத, நீ 7 தடவை போய் பாரு. 7வது முறை பார்த்துட்டு வந்து சொல்றான், உள்ளங்கை மேகம் எழுப்புகிறது. சமுத்திரத்தின் ஆழத்திலிருந்து உள்ளங்கை மேகம். அப்பதான் சொல்றான் 45-46 ஆகிய வேத வசனங்கள். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரவேலுக்கு போனான். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் தேவனுடைய கை, தெய்வத்தினுடைய புயம், தெய்வத்தினுடைய அபிஷேகம், தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய அசைவாதல் ஒரு தெய்வ பிள்ளையின் இருக்க வேண்டும். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவனுக்கு குதிரை இருக்கிறது, நமக்கு என்ன இருக்கிறது? அவனுக்கு ரதம் இருக்கிறது, நமக்கு என்ன இருக்கிறது? அவனுக்கு பயங்கர ராஜ கோபுரம் இருக்கிறது, நமக்கு என்ன இருக்கிறது? நமக்கு உண்மை இல்லை. நமக்கு கர்த்தர் தந்த அபிஷேகம் இருக்கிறது. எத்தனை பேரும் சொல்ல முடியும், கர்த்தர் என்னை அபிஷேகத்தில் இருக்கிறார், அவனை விட முன்ன போக எனக்கு கர்த்தர் பலனை தருவார். அதற்கு நம்முடைய கால்களை மான்களின் கால்களை போல மாற்றுகிறவன் கர்த்தர். சொல்றான், மழை இறைச்சல் வருகிறது, ஆகாபே மழை உண்மை தடுக்காதபடி வேகமா போகும். அல்லேலூயா. கொடுக்க வேண்டிய வார்த்தையை கொடுத்தான். அவன் ரதத்தை பூட்டி வேகமாய் போகிறான்.
போகிற வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் இவனுக்கு யாரும் இல்ல உதவிக்கு, இவனுக்கு ஒத்தாசை செய்ய யாருமே இல்லை, தவித்துக் கொண்டிருக்கிறான். அபிஷேகம் பெற்ற மனுஷன், ஆலோசனை சொன்னவன், தூது சொன்னவன், கஷ்டத்தில் தாங்கினவன் தவித்துக் கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய கை அவன் மேல் இறங்கினது. இந்த மாலை வேளை தெய்வ பிள்ளைகளே, தெய்வ அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் மேல் தெய்வனுடைய கரம் அமருமானால் சாதாரணப்பட்ட காரியம் அல்ல, அசாதாரணமான காரியத்தை உங்களை கொண்ட என்னை கொண்ட கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகாப்பை கொண்டு செய்ய முடியாததை கர்த்தர் நம்மை கொண்டு செய்வார். சாதாரணப்பட்டவர்கள் உலகத்தால் அளக்க முடியாத, அளவிட முடியாத ஒரு பெரிய அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்குள் எனக்குள் கர்த்தர் வைத்திருக்கிறதனுடைய நோக்கம் எதற்கு தெரியுமா? இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது ஒன்று உபயோகப்படுத்தி காட்ட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சும்மா இருக்கல ஐயா. பைபிள் சொல்கிறது கர்த்தருடைய கை எலியாவின் மேல் அமர்ந்தது. தேவனுடைய கை அமர வேண்டுமானால் அவன் கர்த்தருடைய பட்சத்தில் இருந்தான். இந்த ராத்திரி வேளை கர்த்தருடைய பட்சத்தில் நீங்கள் இருப்பீர்களானால் மனுஷனுடைய கை உங்களை எதிர்க்கலாம், விரோதமான பார்வை உருவாக்கலாம். தேவனுடைய கை அமருமானால் அவன் சொல்றதோட அதிகமாய் செய்ய முன்பை சொல்லப்பட கர்த்தர் நமக்கு பலனை தருவார். பைபிள் சொல்லுகிறது கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததனால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு, உன் அறையை கட்டிக்கொள். பைபிள் சொல்லுகிறது சத்தியம் என்கிற கச்சை, எபேசியர்ல சொல்லுகிறது சத்தியம் என்கிற கச்சை வாசிக்க வேண்டாம். இது சொல்லுகிறது அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரவேலுக்கு வருமட்டாக ஆகாப்புக்கு முன் ஒரு குதிரைக்கு முன்ன ஓடுவதற்குரிய பலனை என் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. இந்த ராத்திரி வேளை எந்த பலசாலியையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு கிருபை தான் தெய்வம் தந்த அபிஷேகம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்ல முடியும்? கர்த்தர் அந்த அபிஷேகம் தான் தந்திருக்காரு. சும்மா கண்டதும் கேட்டதும் போய் சுருண்டு போய் படுப்பதற்கல்ல. இவ்வளவு அதிகாரம் படைத்தவன், இவ்வளவு அபிஷேகத்தின் நிறைவுள்ளவன். அடுத்த அதிகாரத்திலே அவன் வரும்போது உன்ன ஓடுறான். எலியா செய்த எல்லாவற்றையும் ஆகாப்பு போய் தன் மனைவியின் இடத்தில் சொல்லிக் கொடுக்கிறான். எல்லாம் போய் சொல்றான், லைனா சொல்றான். ஏய் எலியா இப்படி கர்மை பர்வதத்தில் என்னத்தை பண்ணனா? நம்ம தீர்க்கதரிசி அத்தனை பேரை என்ன செய்தான்? வெட்டி சாச்சான். இனி ஒண்ணும் இல்லை, ஒண்ணு கூட மிச்சம் இல்லை. அவன் தான் மழை பெய்யாம தடுத்ததான் அவன் தான். நம்ம ஆட்களை எல்லாம் கொலை செய்ததான் அவன் தான். இப்ப இப்படி பண்ணிட்டு இருக்கான். உடனே எசபேல் ஒரு அறைக்கோல் விடுகிறாள். அதனுடைய 2ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாமே. எசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி அவர்கள் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னான். இவ்வளவு கேட்டதும் எலியா இனி ஒரு இடத்துல பைபிள் சொல்லுகிறது, தன்னுடைய மனைவிக்காக ஆகாப் தன்னை எரிச்சுதான் விற்று போட்டான். மனைவி தான். மனைவியை இருத்த வேண்டிய இடத்துல இருத்தி விடணும். எல்லாத்துக்கும் அவங்கள தூக்கி மேல வச்சு அழக பார்த்தா ஆண்களாகிய நமக்கு, தகப்பன்மாராகிய நமக்கு வேதனையும் சோதனையும் உண்டாகும். உங்களை தரம் தாழ்த்தி சொல்வதல்ல, கவனித்துக் கொள்ளுங்கள். பெண்கள் மூப்படுத்த இடம் நிறைய இடம் சின்ன பின்னமாயிருது. அந்த குடும்பம் முன்னேறுகிறது கடினம். பைபிள் வசனத்தின்படி சொல்றேன். ஏவாள் குட்டி மூப்படுத்தா அந்த 2 கர்த்தர் வெளியே தவிராரு. அவதான் அதுக்கு காரணம். நல்ல சகோதரிமார் உண்டு, புத்தியோடு ஞானத்தோடு விவேகத்தோடு தெய்வ பயத்தோடு
காரியங்களை ஒழுங்குபடுத்தி குடும்பத்தை ஐக்கியப்படுத்தி உடைக்காம சீர்குலைக்காம கொண்டு போகிறவங்க உண்டு. அவங்களுக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப எடுத்துச்சாட்டம் சாடி வாழ்க்கையில வேதனையும் சோதனையும் உண்டாக்காம சகோதரிமார் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. புருஷன் இருக்கும்போ புருஷன் எதை பேசணும் எதை செய்யணும் என்கிற அறிவு நமக்கு வேணும். பிரைஸ் தி லார்ட். சில கலந்தமா இருந்து எல்லாம் அவளை கையில விட்டு கொடுத்தாண்டி இவமாரு இந்த பண்ணக்காரன் மாதிரி கடத்தணும் வீட்டுல. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த மாதிரி உள்ள கேஸ் ஆகுது. தன் மனைவிக்காக வச்சு போட்டு ஆகாப்ப போல உலகத்துல ஒருத்தனை எங்கேயா பைபிள சொல்லி இருக்காது. தேடி வாசிங்க கண்டுபிடிப்பீங்க. தொடர்ந்து வந்து சொல்றான், ஏய் பாரு நான் பார்த்துக்கான். அவன் சொல்றான், நாளைக்கு சாயங்காலம் 24 மணி நேரத்துல எலியாவனுடைய கழுத்துக்கு மேல தலை என்ன செய்யாது இருக்காது. தலையை எடுப்பு புண்ணாபந்தவளுக்கா தன் இடத்தை பாருங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இவ்வளவு கேட்டதும் அவன் நினைச்ச அந்த செகண்ட்ல அவளுக்கு அட்டாக் வர செய்ய முடியும். அந்த அதிகாரம் யாரு கூட இருக்கு? எலியாவு கூட இருக்கு. இயேசுவின் நாமத்துல எலியா சொன்னா நடக்கும். வானத்திலே அக்கினி இறக்கியிருக்கான். சாதாரணப்பட்டவன் அல்ல. ஒருவனாய் நின்று 450 பிளஸ் 400 850 பேரை ஒதுக்கி இருக்கான். முடியும். ஒரு சாதாரணப்பட்ட ஒரு சகோதரிக்காக இந்த உலக வாக்கம் கேட்டதும் பயந்து போயிட்டான். பயந்து போய் அவனுக்கு அது தெரிந்த போது தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்தி விட்டான். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து நான் என்ன செய்ய வேண்டும்? சாக வேண்டும். பயங்கர ஆரோக்கியம் உள்ளவன், அபிஷேகம் பெற்றவன், நல்ல திராணி உள்ளவன், கிருபை உள்ளவன். அவன் சொன்ன அதன்படியே நிறைவேற்றுகிற கர்த்தருடைய வல்லமை அவனிடத்தில் இருக்கிறது. அவன் இப்போது ஒரு சூறை செடியின் கீழ் 2 பேரும் புறப்படுகிறாங்க. அவனும் அவனுடைய வேலைக்காரனும் பெயர்சபாவிலே வேலைக்காரனை நிறுத்திவிட்டு ஒரு நாள் பிரயாணம். எலியா ஒரு நாள் பிரயாணம் வனாந்தரத்துக்குள்ள காட்டுக்குள்ள போயாச்சு. இப்ப வேலைக்காரன் இங்கே இருக்கான். அவன் சாப்பிட்டானா, தூங்கினானா, படுத்தானா, போனானா, வந்தான உள்ள சரித்திரம் எங்கேயுமே சொல்லப்படவில்லை. அதோட முடிஞ்சு வேலைக்காரன காரியம் அது கண்டு. ஆகையினால் யாரும் யாரையும் தாங்கி வாழக்கூடாது. பாதையில விட்டுட்டு போவாங்க. கைகளை தூக்கி கத்திர மேம்படுத்துவாங்க. புரியுதா? எலியாவுக்கு பின்னால இவன் போனான். எலியா சொன்னான், நீ பெயர் சபாவிலே நல். அந்த வசனத்தோட வாசிங்க. புரியணும் இல்ல எல்லாருக்கும்? அவனுக்கு அது தெரிந்த போது எடுத்து 19 3ஆம் வசனம் வாசிங்க. தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்தி விட்டான். வேலைக்காரனை கதி பரவாயில்ல என்னன்னு தெரியாது. எஜமானுக்கு பின்னால பணிவிடை செய்வது நல்லது. நம்முடைய ஸ்தானம் விட்டு போவது நமக்கு அது கேடை உண்டாக்கும். தூக்கி கத்திர மேம்படுத்துவோம். வேலைக்காரன் அங்க நிக்க சொல்லிட்டு போனான். ஒரு நாள் பிரயாணம் பண்ணி அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரிய செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கர்த்தாவே ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரிய செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். சாகணும்னு சொல்லி நினைச்சுதான் படுத்து நித்திரை செய்தான். சாக போகிறவனுக்கு தூக்கம் வருமா? அது அனுபவிச்சவங்க சந்தோஷமான கைகளை தூக்கி கத்த மேம்படுத்தலாமா? இன்னைக்குதான் எனக்கு மரணம் நடக்கும் அதுபோல தான் அனுபவம் அனுபவிச்சவங்க தூக்கம் வருமா? தூக்கம் வருவது கடினம். ஆனா தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறவன், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன், மரணம் அவனுக்கு பெருசல்ல.
கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். பவுல் அதை சொன்னார். ஐயா, அதுதான் உணர்வு, இதான் உணர்வு. பேதுரு சிறைச்சாலையில 16 சேவகர்கள் மத்தியிலே காக்கப்பட்டு கொண்டிருக்கப்போ சுகமா என்ன செய்தான்? தூங்கினான். அது அவனுடைய தெய்வ நடத்துதல். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவன் வேற ஒன்றை குறிச்சும் கவலைப்பட மாட்டான். கர்த்தருடைய நடத்துதலை விட்டுட்டு போயிட்டே இருப்பான். பிரைஸ் தி லார்ட். ஆனால் இவனுக்கு ஒரு துணிச்சல். போதும் ஆண்டவரே, இனி இந்த நாட்டில் இந்த தேசத்துல நான் ஒரு தீர்க்கதரிசி தான் உண்டு, ஒருத்தன் கூட இங்க கிடையாது, எல்லாரும் போயாச்சு, நான் ஒருவன் மாத்திரம் என்ன கிடைச்சா விட மாட்டாங்க. அந்த சகோதரி, அதுலயும் அந்த சகோதரி கொஞ்சம் அகங்காரம் பிடிச்சதாகும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவ சொன்னா செய்வா. அவ அப்படிப்பட்ட ஒரு துஷ்டதி. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இத இவன் உணர்ந்துட்டு போய் சொல்ற, ஆண்டவரே அவளுக்கு கையில நான் சாக விரும்பல. வேலைக்காரன் வந்தா கூட சில வேலை சொல்லி கொடுப்பான் எங்க இருக்குன்னு. அதனால வேலைக்காரன் அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டான். தனிமையா உட்காந்து சூரியச்சடிக்கு கீழே உட்காந்துட்டு சொல்ற, ஆண்டவரே என் பிதாக்களை பார்க்கிறோம், நான் நல்லவன் இல்லை, என் ஜீவனை எடுத்துரும். உட்கார்ந்து இருந்து அப்படியே படத்தை என்ன செய்தான்? தூங்கிட்டான். சிலர் போய் சில இடத்துல இருந்து அப்படியே இருந்தாச்சுவாங்க, தூங்கிடுவாங்க. எங்க இருக்கிறாங்கன்னு கூட தெரியாது. சுயநினைவற்றவர்களை போல தூங்கிடுவாங்க. இதே போல எலியாவும் தூங்கிட்டான். என்னுடைய ஜீவனை எடுத்துற ஆண்டவரே, அதே இது அப்படியே இருக்கட்டும். சூரிய செடியினுடைய தணலில் அல்லது அந்த நிழலில் படுத்திருக்கிறான். இவன் மரித்தால் கூட யாருமே, இவனை யார் அடக்கம் செய்வது? காட்டுக்குள்ள என்னை யார் அடக்குவாங்க? ஏன்னா சரீரம் எங்களோட துர்மாத்தம் அடிக்குமா, அல்லது நாய்கள் எடுத்துட்டு போகுமா, காட்டு மிருகம் எடுக்குமா? அதை குறித்து அவன் சிந்திக்கவே இல்லை. எப்படியாயிரும் அங்க போய் சேர்ந்த போதும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த உணர்வு தான் படத்தை முத்திரை செய்தான். கொஞ்ச நேரம் தாண்டி ஒரு தூதன் அவனை என்ன செய்தானா? தட்டி அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு. அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலை மாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். சாப்பிட்டு திரும்பவும் படுத்து தூங்குறான். தூங்கும் போது மறுபடியும் கர்த்தருடைய தூதன் என்ன செய்தார்? திருப்பி வந்து வாசிங்க அந்த பகுதி. கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அல்லேலூயா. ஆண்டவர் வைத்திருக்கிற சித்தத்தின்படி செய்ய வேண்டிய காரியங்கள், நடத்த வேண்டிய காரியங்கள், நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள் உங்களுக்கும் எனக்கும் தெய்வ சித்தத்தின்படி நிறைய காரியங்கள் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கவோ, நீங்களும் நானும் காலத்துக்கு முன் மரணத்துக்கு விரும்பக்கூடாது. அல்லேலூயா. பைபிள்ல சொல்லி இருக்கிறது, காலத்துக்கு முன் நீ ஏன் சாக வேண்டும்? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தேவன் வைத்திருக்கிற நாளிகை வர கஷ்டமானாலும், நஷ்டமானாலும், நெருக்கமானாலும், லாபமானாலும், துக்கமானாலும், வியாதியானாலும், உபத்திரமானாலும், சோதனையானாலும் எல்லாவற்றையும் நின்று கர்த்தரை மகிமைப்படுத்த நீங்களும் நானும் பழக வேண்டும். அல்லேலூயா. சாவை விரும்புகிறான். சாகணும். சாவு அவனை விட்டு மாறி போனது. இரண்டாம் தரம் தட்டி எழுப்பி ஆகாரத்தை கர்த்தர் கொடுத்துட்டு சொல்றாரு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஒரு எச்சரிப்பை கேட்டதும், ஒரு தரிசனத்தை கண்டதும், ஒரு சொப்பனத்தை கண்டதும், ஒரு தெய்வ சத்தம் கேட்டதும், அடுத்த வசனம் சொல்லுகிறது 8ஆம் வசனம். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் ராத்திரியும் பகலும் நிக்காம ஓடிட்டே இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. சாப்பிட வேண்டிய வேளை சாப்பிட்டால் சரீரத்துக்கு க்ஷீணம் வராமல் நமக்கு காக்க முடியும். ஆமென். அந்த சாப்பாட்டின் பலத்தினால், அந்த ஆகாரத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் நடந்து ஒரே பர்வதத்துக்கு அவன் வருகிறான். அல்லேலூயா.
அந்த பர்வதம் கொஞ்சம் விசேஷமான ஒரு பர்வதம். மோசே அங்கதான் வந்தான். கர்த்தர் நடத்தி கொண்டு போனது அங்கதான் கொண்டு போனாரு. இந்த எலியாவும் அங்கே வருகிறான். தரிசனம் பெற்றவனை பாதுகாக்கிற பர்வதம் ஓரே பர்வதம். கைகளை தூக்கி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளை பராமரிக்கிற பர்வதம் ஓரே பர்வதம். நல்லவனை நல்லவனாய் அப்படின்னா கெட்டவனை நல்லவனாய் மாற்றுகிற பர்வதம் ஓரே பர்வதம். ரட்சிக்கப்படாதவனை ரட்சிப்பிலே நடத்துகிற பர்வதம் ஓரே பர்வதம். அக்கினி பற்றி எரிந்தாலும் நஷ்டம் வராத பர்வதம் ஓரே பர்வதம். அல்லேலூயா. நிறைய சொல்லலாம் வசனத்தில் உங்களுக்கு. 40 நாள் நடந்து ஓடி எப்படியோ அந்த ஆகார பலத்தினால் ஓரேப்பு மட்டும் வந்தான். அங்க வந்து என்ன செய்தான் தெரியுமா? ஒரு கெபிக்க உள்ள போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம்? உனக்கு என்ன காரியம்? நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நீ இந்த கெபிக்க உள்ள கெபி என்று சொல்லும்போது ஒரு மறைவிக்கப்பட்ட ஒரு இடம். ஊர் பிராணிகள் குடிகொள்ளுகிற இடம், காட்டு மிருகங்கள் தாபரிக்கிற இடம் கெபி. அங்கே மனுஷனுக்கு வாசம் பண்ண வேண்டிய இடம் அல்ல. இவனுக்கு ஒளிச்சிருக்கணும். இதுதான் இவனுடைய லட்சியம், ஒளிச்சிருக்கணும். கடந்த சகோதரி சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினா நம்முடைய வாழ்க்கை அவளுக்கு கையில விழுந்த மடிவதை விட நமக்கே எங்கேயாவது போய் மடிந்தான்னு பார்த்தா மரணம் அவனை விட்டு விலகி போகிறது. எவ்வளவு அதிகமாய் அதிகாரம் பெற்ற எலியா, எவ்வளவு அபிஷேகம் பெற்ற மனுஷனாய் இருந்தான். ஆனாலும் நிசார ஒரு வார்த்தைக்கு நிற்க முடியல. தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்கு அபிஷேகம் பெற்றிருக்கலாம், ஆவிக்குரிய அதிகாரம் இருக்கலாம், தேவன் உங்களை கொண்டு பலத்த காரியங்கள் செய்யலாம். ஒரு அற்பமான மனுஷனுடைய வார்த்தை கேட்டு மனம் அடிவு போய் இருதய கடினத்தோடு தோல்வியுற்றவர்களை போல கண்மணியிலும் சோதனையிலும் மாற்றி இருக்கிறீர்களா? இந்த ராத்திரி வேளையில நீங்கள் ஒன்று தொடப்பட வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் உங்களை தொடப்படுத்திக் கொள்ள வேண்டும். பைபிள் சொல்லுகிறது, அவனிடத்தில் ஆண்டவர் கேட்கிறாரு, எலியாவே உனக்கு என்ன காரியம்? பேசுனா திருப்பி பேசுனா வாசிங்க. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாய் வாசிக்கலாம். வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். பலிபீடங்களை இடித்து தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன். என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். அல்லேலூயா. உண்மையா இவன் மட்டும்தான். 18ஆம் வசனம் வாசித்தால் அங்கே சொல்கிறது, ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன். எத்தனை பேர் வச்சிருக்கேன்? 7000. இத்தனை வெளிப்பாடுள்ள இவனுக்கு இதை காணக்கூடிய கண் இல்லை. ஆமென். சில இடங்களில் நமக்கு மறைக்கப்பட்டிருக்கும் சில காரியம். சில இடங்களில் நம்முடைய பார்வைக்கு மறைக்கப்பட்டிருக்கும். சில இடங்கள்ல எந்த ஒரு வெளிப்பாடு ஆலோசனையும் கிட்டாது. காலம் கடந்த பிறகு ஒரு தட்டு தந்து கர்த்தர் உணர்த்தி விடுவாரு. அப்படி இந்த காரியம் இப்படி ஆகும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அவனிடத்துல சொல்றாரு, ஏய் எப்பா, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். உனக்கு இதுக்கு உள்ள என்ன காரியம்? மீண்டும் போய் கபிக்க உள்ளதான் இருக்கிறான். திருப்பியும் அங்கே ஆண்டவர் சொல்றாரு, நீ வெளியே வா. வெளியே வந்து என்ன செய்? எனக்கு முன்னவா, முன் வாசல்ல வா. வெளியே வந்து நிற்கும் போது வாசிங்க. அப்பொழுது அவர் வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்கள் பிளக்கிறது. ஆண்டவர் போகிறார் பாருங்க. எலியாவுக்கு முன்னால போகிறாரு. பர்வதங்கள் பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. கண்மலையை உடைச்சு தலை மாதிரி, பாறையெல்லாம் உடைக்கிற மாதிரி. ஆனா கர்த்தர் அதற்குள் இருக்கவில்லை. கர்த்தர் போனார்,
கர்த்தருடைய அசைவாடல் உண்டானது எலியாவுக்கு உணரக்கூடிய அளவுக்குள்ள காரியம் நடக்கல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இடிவெட்டும் போல உள்ள ஆராதனை, தீப்பொறி போல ஆராதனை. உனக்கு என்ன கிடைச்சா? உங்களுக்கு என்ன கிடைச்சா ஐயா? பிரைஸ் தி லார்ட். அங்க தீவெட்டு நடந்து ஓகே, உங்களுக்கு ஏதாவது கிடைச்சிருக்கான்னு கேட்க. ஆமென். இடிவெட்டு மின்னல் போல இருந்து அங்க உள்ள சத்தம் எல்லாம் கேட்டா எல்லாம் தகர்ந்த மாறும். போன உங்களுக்கு ஏதாவது கிடைச்சா? இல்லையே. பிரைஸ் தி லார்ட். எலியாவுக்கு ஒண்ணும் கிட்டலையே. எலியாவுக்கு ஒண்ணும் கிடைக்கல. அவன் வாசல்லே இருக்கிறான். அடுத்து வாசிங்க. காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டானது. பூமி அதிர்ச்சி உண்டானது. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சி பயங்கரமா அடிச்சு இളக்கி தலை மாறி உள்ள காரியம் எல்லாம் நடந்து உனக்கு ஒண்ணு இளவல்ல இதுவரை. பிரைஸ் தி லார்ட். பாவம் எல்லாம் உடைஞ்சு இளவிச்சு நமக்கு இங்க என்னங்கிற மாற்றம் வந்தோம் இல்ல. 2 பூமி அதிர்ச்சி எல்லாம் இളகி மறைஞ்ச போல உணர்ந்தோம். நமக்குள்ள ஒரு மாற்றம் வரலையே. அதிலேயும் எலியாவோடு பேசுகிற கர்த்தர் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதன் பின் என்ன நடந்தது வாசிங்க. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி இருந்தது. அக்கினி இருந்தது. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினியிலும். அப்ப இதெல்லாம் கண்டு 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 வாழ்க்கையை மடுத்து போய் நிற்கிறான். அப்ப சத்தம் போட்டு பண்ணதிலையும் ஒண்ணும் என்ன செய்யாது? சொல்லுங்க. ஒண்ணும் இல்லை. எல்லாம் இളக்கி மறைச்சது போல காட்டுறதுலையும் ஒண்ணும் இல்லை. தீ பற்றி பயங்கர ஒரு அனுபவம் நான் அனுபவிச்சேன். உனக்குள்ள மாற்றம் வந்தாயா? இந்த ராத்திரி வேளை தீ பற்றின போல கண்டு இவனுக்கு ஒண்ணும் நடக்கல. பின்பு அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. ஒரு மெல்லிய ஒரு நிதானமான ஒரு குரல் அவனுடைய காதுகளிலே துணிக்கின்றது. வாசிங்களேன். அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் அமைதி. ஒரு சின்ன ஒரு சத்தம். எலியாவே, உனக்கு என்ன காரியம்? இந்த கபிக்குள் துர்நாற்றம் பிடித்த இந்த கபிக்குள், ஒரு பிராணிகள் தங்குகிற இந்த கபிக்குள் என்ன காரியம்? அப்படியே முகத்தை சால்வையினால் மூடினான். மூடினவுடன் கர்த்தர் என்ன செய்தார்? வாசிங்க. தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ ஆண்டவர் வாசலுக்கு முன்ன வர சொல்லி கொஞ்ச நேரம் ஆச்சு. வந்தானா? கண்மலையை உடைச்சு பார்த்தாரு. அணுங்கல்ல. உடைந்த வாழ்க்கை ஆங்காங்க. நமக்கு வாழ்க்கையில மாற்றம் வருவதற்கு கர்த்தர் சிலதை உடைச்சு தருவாரு. இந்த ராத்திரி ஆரம்பத்திலே உணர்ந்தால் அடுத்த நாசம் நஷ்டம் வராது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட்லே சொன்னார், நீ கர்மலையின் வாசல் வா. வந்தானா? வரல. கீழ்ப்படியவே இல்லை. எலியா பயங்கர ஒரு தீர்க்கதரிசி, பெரிய அபிஷேகம் பெற்றவன், ஆவியின் நிறைவை பெற்றவன், குதிரையை விட வேகமாய் ஓடி சாதிச்சவன். ஆண்டவர் சொன்னாரு, நீ வெளியே வாசல்ல வா. தெய்வ சப்தத்துக்கு கீழ் அடங்காதவன் இந்த எலியா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தாரு, இனி இவனுக்கு நான் என்னுடைய வீரியமான அபிஷேகத்தை கொடுக்கறதுனால இவனை வச்சு என்ன செய்ய முடியாது? படம் ஓட்ட முடியாது. கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம பழைய சரித்திரம் எல்லாம் சொல்லி நம்ம சொல்லலாம், நான் எல்லாம் நாங்க பண்ணி அங்க முடிச்சிருவேன். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சாதான் காரியம் நடக்குமே தவிர மற்றபடி ஒண்ணுமே நடக்காது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொன்னார், நீ வாசல்ல வா. இவன் வரல. கண்மலைகளை எல்லாம் உடற்ற மாதிரி காரியத்தை வெளிப்படுத்தினாரு. அணுங்கல் இவன். இரண்டாவது, பூமி அதிர்ச்சி அனுப்பிவிட்டாரு. அசையல் இவன். மூன்றாவது, தீ அக்கினியை கடத்தி விட்டார். அணுங்கல்ல இருந்த இடம் விட்டு. சிலது என்ன கிரிய வந்தாலும் சிலது அணுகாது. பிடிச்சிருக்கிற அந்த அடாம்பிடி பிடிச்சிட்டு இருக்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் பேச ஆரம்பித்தார். வெளியில போட்டதெல்லாம் அசைச்சது எதுக்கு தெரியுமா? அவனுக்கு உணர்வு வந்தால் அவனை கொண்டு சில காரியம் செய்யணும். பிரைஸ் தி லார்ட்.
ஆகையினால் பைபிள் சொல்கிறது, உணர் உள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் மனுஷனை மனுபுத்திரரை வானத்திலிருந்து கண்ணோக்கினாராம். அல்லேலூயா. உணர்வு நஷ்டப்பட்டு போனது எலியாவுக்கு. சூரிய செடிக்கு கீழே போனா ஆண்டவர் தப்பி எழுப்பி ஆகாரம் கொடுத்தாரு. திருப்பியும் உணர்வு இல்லாம தூங்குறான். திருப்பியும் தட்டி உணர்த்துறாரு. ஓடுனான். அவ்வளவு கேட்டதும் சிலது இப்படிதான் ஒரு மூச்சு ஓட்டம் ஓடும், போய் கால படுக்கிற மாதிரி படுத்து கிடக்கும். நேற்றைய தினம் இரவு வேளைக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன். அடுத்ததுக்கு அபிஷேகம் வரணும்னா அடுத்து ஒரு எழுப்புதல் கூட்டம் வரணும், அடுத்து ஒரு விசேஷ ஆராதனை வரணும், அடுத்து ஒரு யாரெങ്കിലും தலையை கை வச்சு 4 தள்ளாண்ட தள்ளி விடணும். சுயமாய் வசனத்தை கேட்கும் போது, தெய்வ சப்தத்தை கேட்கும் போது உனக்குள்ளே நீயாய் திரும்பினால் உன்னை கொண்டு கர்த்தர் அசாதாரணமான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தாரு, இனி இவனை வச்சு தள்ள முடியாதையா. சபல தள்ளிட்டாரு பாத்தீங்களா, சபல விட்டாச்சு. தாவீதுக்கு அபிஷேகம். பிரைஸ் தி லார்ட். சாமுவேல் கூட ஆண்டவர் கேட்டாரு, நீ என்ன மட்டும் அவனுக்காக தூக்கிப்ப, நான் அவனை தள்ளியாச்சு, நீ விட்டுரு. ஈசாயனுடைய வீட்டுக்கு போனேன், அரைச்சா என்ன தட்டிடுவான். பயம். பாஸ்மரானாலும் சிலருக்கு காணாம சிலருக்கு பயம் உண்டு, இல்லைன்னு சொல்ல முடியாது. பைபிள் ஆதாரம் அது. யாரும் தைரியம் கிடையாது. சின்ன சின்ன பையன்கள் உள்ளார இருக்கும், மனுஷன் ஆனால் இருக்கும். நான் சொல்றேன், நான் பலி விருந்துக்கு போற போல நான் சொல்லிட்டு போனேன், ஒரு ஆட்டுக்குட்டியை கூட கொண்டு போம். பிரைஸ் தி லார்ட். அவன் போன காரியத்தை நடத்துவதற்கு சில மணி நேரங்கள் ஆனது. காரியம் நடத்தினார். சவுல் அந்த சேரல் தான் இருந்தான். அவனுக்கு அடுத்து ஒன்றும் செய்ய முடியாது. செய்தது அத்தனையும் தாவீது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இதே போல எலியாவினிடத்துல வெளியே போட்டு ஆண்டவர் சின்ன சின்ன அசைவுகளை தட்டி தட்டி பார்ப்பாரு, சிலதை உடைச்சு பார்ப்பாரு, சிலதை இலக்கி மறைச்சு பார்ப்பாரு. உனக்குள்ளதை மாற்றம் கொண்டு வரலன்னு சொன்னா தெய்வனுடைய ஒரு சப்தம் பின்னாலே வரும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த மாலை வேளை ஆரம்பத்திலே கர்த்தர் தொட்ட உடனே வருவோம்னா நமக்கு வேதனை இல்லை, நம்மை கொண்டு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. சவுல் ஆண்டவர் தொட்ட உடனே விழுந்துட்டான். வெளிச்சம் பிரகாசித்தது, விழுந்துட்டான். கேட்டான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் ஐயா, பாசிட்டு கேள்வி. ஆண்டவர் சொன்னாரு, நீ செய்ய வேண்டியத அந்த தெருவில் ஒருத்தன் இருக்கான், அவன் வருவான் கொஞ்ச நேரத்துல, அவன் உனக்கு சொல்றது போல கேளு. அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு ஆண்டவர் வந்து சொல்லட்டும் நான் செய்வேன். பிரைஸ் தி லார்ட். ஊழியக்காரனை காண்பதற்கல்ல கர்த்தர் சபைக்கு வைத்திருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஊழியக்காரனை சும்மா வேலைக்காரனை மட்டும் அங்க வச்சிருக்கிறது. தெய்வ பிள்ளைகளுக்கு சொல்லுவதை செய்தாதான் தெய்வீக நிறைவுகள் உண்டாகும். ஆண்டவர் அதுதானே சொன்னாரு. ஒருத்தன் வருவான், நேர் தெருவில் இருக்கான் ஒருத்தன், அனனியா என்கிற ஒருத்தன் இருக்கான், தொழில் பதன் எடுக்கிறவன் இருக்கான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவன் வருவான், அவன் வந்து சொல்லுவான், அதன்படி நீ செய்தா போதும். அவனு கூட ஆண்டவர் பேசினாரே, நான் எப்படி கொடுத்தன, நீ இன்னார போய் ஸ்நானம் கொடுக்கணும் சொல்றான். ஆண்டவரே, அவன் அதிகார பத்திரங்களோட எல்லாரையும் நான் அவனை சந்திச்சாச்சு, இனி உனக்கு இடைச்சல் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. போனான். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் இருக்க சரித்திரம். இன்னைக்கு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை தொட்ட உடனே விழுந்தான். அதிகாரம் எல்லாம் வந்துட்டு எவ்வளவு சிலருக்கு கொஞ்சம் அதிகாரம் பைசா எல்லாம் வந்தா பின்னால பிடிச்சா நிக்காது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஊழியர்களுக்கு எதிராக, பாஸ்டர்மாருக்கு எதிராக, பாவப்பட்ட விசுவாசிகளை கண்டா மறைமுகமா நேர்முகமா குத்தி பேசுகிற பேச்சுகள். பிரைஸ் தி லார்ட். தெய்வத்தினுடைய வெளிச்சம் அடிக்குமானால் அங்கே சுழண்டுருவாங்க. பிரைஸ் தி லார்ட்.